பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை கடத்திய 3 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் பிரித்தானிய மருத்துவ விஞ்ஞானிகள் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார்கள். 73 வயதுடைய நபர் ஒருவர் GCSE பரீட்சை எழுதி சாதனை படைத்துள்ளார். பிரித்தானியாவின் சில பகுதிகளை லிலியன் புயல் மோசமாக தாக்கி வருகிறது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை சுமந்து வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அத்துடன் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை கடத்திய 3 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேருக்கும் வயசு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு 69 வயசு, மற்றவருக்கு 57 வயசு, மற்றவருக்கு 31 வயசு. இந்த 3 பேருக்குமே 10 வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது மான்செஸ்டரில் இருக்கும் கிரவுன் நீதிமன்றம் ஒன்று. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்சில் இருந்து ஒரு சிறிய காரில் அதனுடைய பூட் பகுதிக்குள் 2 ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்க வச்சு ரகசியமான முறையில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டது 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அப்போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்படியான முறையில் அந்த 2 பேரையும் கொண்டு வர முயற்சி செய்த போது போலீசார் அவர்களை கைது செய்து தொடர்ச்சியாக அவர்கள் மீது விசாரணைகள் நடைபெற்று வந்தன. அதன் அடிப்படையில் நேற்று இவர்களுக்கான இறுதி வழக்கு இடம்பெற்று இப்பொழுது தண்டனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த 3 பேருக்குமே 10 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சில பகுதிகளை லிலியன் புயல் மோசமாக தாக்கி வருகின்றது. இன்று காலை 5 மணி முதல் லிலியன் புயல் பிரித்தானியாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளை தாக்கும் என நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த வகையில் வேல்ஸ் மற்றும் வடக்கு இங்கிலாந்து போன்ற பகுதிகளில் இந்த புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன்போது எடுக்கப்பட்ட பல வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக லீட்ஸ் நகரில் நடைபெற்று வரும் லீட்ஸ் ஃபெஸ்டிவலின் போது அங்கே அமைக்கப்பட்டிருந்த பல கூடாரங்களை இந்த புயல் பிடுங்கி எறிவது போன்ற காட்சிகள் இப்பொழுது வெளியாகியுள்ளன. அதே வேளையில் இந்த லீட்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்து கொள்வதற்கான ஏராளமான மக்கள் கூடாரங்களை அமைத்து அருகிலே இருந்த ஒரு வெட்டை வெளியிலே தங்கியிருந்தார்கள். அந்த கூடாரங்கள் எல்லாம் பிடுங்கி எறியப்படுகின்ற காட்சிகள் இப்பொழுது வெளியாகியுள்ளன. அதே வேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்துக்கு பெரும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த புயலினுடைய தாக்கம் வரும் நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள போதிலும் வரும் திங்கட்கிழமை வரை இந்த புயலினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருப்பவர்கள், அதாவது வடக்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற பகுதிகளில் இருப்பவர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அரசாங்கம் கேட்டுள்ளது. லிலியன் புயல் காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 60,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை என்று சொல்லப்படுது. மின் கம்பங்கள் சரிந்து விழுந்ததாலும், மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததாலும், மின் கம்பிகள் மீது மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாகவும் இந்த மின் தடை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட 60,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. 73 வயதுடைய நபர் ஒருவர் GCSE பரீட்சையில் சித்தியடைந்து சாதனை புரிந்துள்ளார். இவர் GCSE பரீட்சையிலே ஆங்கில பரீட்சையில் தோற்றியிருந்தார். அதிலே 6 புள்ளிகள் பெற்று அவர் சாதனை படைத்திருக்கின்றார். இந்த 73 வயதுடைய நபர் சஃபோக் பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா டேனி டேவி என்றுதான் அவருடைய பேர். அவருக்கு நீண்ட காலமாகவே படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்ததாகவும் பரீட்சை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய 14வது வயசிலேயே பள்ளிக்கூடம் போறதை நிப்பாட்டிட்டார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஒரு
ஒரு சம்மர் டைமில் சம்மர் ஹாலிடேயின் போது இவர் வந்து வேலைக்கு போயிருக்கிறார். அந்த வேலையில் வந்து அவருக்கு கிடைச்ச அந்த சம்பளத்தில் ஆசைப்பட்டு இப்படியே தொடர்ந்து வேலைக்கு போனால் எனக்கு நிறைய காசு வரும் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டுட்டார். அதோட சின்ன வயசில் தனக்கு பெருசாக படிப்பு வரையில் என்று சொல்லி கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிச்சா பிறகு படிப்பு மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு திரும்பவும் வந்துட்டது. தான் என்ன இருந்தாலும் படிச்சிருக்கணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து தொடர்ந்து இருந்தோண்டே இருந்ததாம். அதனால் வந்து வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் தொடர்ந்து தான் படித்து கொண்டே வந்ததாக சொல்கிறார். இப்போ வந்து 73வது வயசில் வந்து இந்த பரீட்சையை எழுதி நேற்று GCSE முடிவுகள் வந்திருந்தது. அதன் போது இவருக்கான முடிவுகளும் வந்திருந்தது. ஆங்கில பரீட்சையிலே 6 புள்ளிகளை பெற்று அவர் சாதனை படைத்திருக்கின்றார். இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 10 பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 2 பூட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் பூட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு பேர பிள்ளைகள் மட்டுமல்ல, பூட்ட பிள்ளைகள் இருந்தாலுமே கூட எங்களால் படிக்க முடியும், படித்து பரீட்சை எழுத முடியும் என்பதற்கு டேனி டேவி ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். அது மட்டுமில்லாமல் அடுத்து வரும் காலங்களில் இவர் மேலும் சில பரீட்சைகள் தான் எழுதப் போவதாகவும் டேனி டேவி குறிப்பிட்டுள்ளார். கேன்சர் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு வரும் பிரித்தானியாவைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார்கள். அதாவது லங்ஸ் கேன்சர், நுரையீரலில் ஏற்படும் கேன்சருக்கு புதிய ஊசி மருந்தொன்றை கண்டுபிடித்து இவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த ஊசி மருந்தானது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர், அவரும் ஒரு விஞ்ஞானி தான், அவருக்கு வந்து நுரையீரலில் வந்து ஒரு கேன்சர் இருக்குது. எனவே அதுக்காக அவருக்கு வந்து இந்த ஊசி வந்து இப்பொழுது ட்ரையல் அடிப்படையில் ஏற்றப்பட்டுள்ளது, பரிசோதனை அடிப்படையில் ஏற்றப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அவருக்கு 6 ஊசிகள் போடப்பட்டிருக்குது. அவர் மிகவும் நலமாக இருக்கின்றார். எனவே அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவருடைய நோய் குணமாவதை வைத்து இந்த ஊசி நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இன்னும் பலருக்கும் இந்த ஊசி ஏற்றி தாங்கள் பரிசித்து பார்க்க இருப்பதாக இந்த விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் மட்டுமில்லாமல் ஏனைய 7 நாடுகளில் உள்ள 34 ஆராய்ச்சி நிலையங்களுக்கு இந்த மருந்துகள், இந்த ஊசி அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே தெரிவு செய்யப்படுகின்ற 130 நோயாளிகளுக்கு இந்த ஊசிகள் போடப்பட்டு பரிசோதனை செய்யப்பட இருக்கின்றன. அவற்றினுடைய முடிவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஊசி நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஊசி வந்து வெற்றியளிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நுரையீரலில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கு மிக இலகுவான தீர்வு காண முடியும் என பிரித்தானியாவைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். பிரித்தானியாவிலே செவ்வாய்க்கிழமை பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அந்த விஞ்ஞானியினுடைய பெயர் ஜானூஸ் ராக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. அவருக்கு வந்து இப்போ 67 வயசு. லண்டனில் இருக்கும் டொட்னம் கோட் பகுதியில் வைத்து, அங்கிருக்கின்ற ஒரு மருத்துவமனையில் வைத்து இவருக்கான ஊசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு 35,000 பேர் நுரையீரல் கேன்சர் காரணமாக உயிரிழந்து வருகின்றார்களாம். எனவே இந்த ஊசி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை பிரித்தானிய மருத்துவத்துறையில், கேன்சர் ஆராய்ச்சி துறையில் மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. அந்த வகையில் கடந்த 17ஆம் தேதி 9 படகுகளில் 492 பேர் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கின்றார்கள். மறுநாள் 18ஆம் தேதி 18/8/2024 ஒரு படகில் 22 பேர் வந்திருக்கிறார்கள். அதே போல 19ஆம் தேதி 3 படகுகளில் 206 பேர் யூகேக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் கடந்த 3 நாட்களில் எந்த ஒரு படகுகளும் வந்து சேரவில்லை. எனவே இப்போது வரையான கணக்கெடுப்பின்படி 20,000-ஐ நெருங்குகிறது. பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை, இந்த ஆண்டுக்கான எண்ணிக்கை. சைல்ட் கேர் எடுப்பவர்களுக்கான முக்கியமான அறிவித்தல். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அடுத்த தவணை புதிய டேர்ம் வந்து ஆரம்பிக்கிறது சைல்ட் கேர் சம்பந்தமாக. எனவே செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் சைல்ட் கேரை எடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். செப்டம்பர் 1ஆம் தேதி சில பல மாறுதல்களுடன் சைல்ட் கேர் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் அதிக மணித்தியாலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே சைல்ட் கேர் எடுப்பவர்கள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வருமானம் குறைந்த குடும்பங்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவித்தொகை HSF என்று சொல்லப்படும் ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட், அதற்கான முடிவு திகதி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆகும். இந்த வருடம் மொத்தமாக 500 மில்லியன் பவுண்ட்ஸை அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. அந்த 500 மில்லியன் பவுண்ட்ஸும் ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனவே நீங்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு கவுன்சிலுமே வந்து ஏதோ ஒரு வகையில்
வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு அந்த தொகையை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான முடிவு திகதி செப்டம்பர் மாதம் 30 ஆகும். எனவே இதுவரை ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் எடுக்காதவர்கள் தயவு செய்து அருகில் இருக்கின்ற கவுன்சிலுக்கு சென்று விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான உதவித் தொகைகளை கவுன்சில் கண்டிப்பாக வழங்கும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமுமே செப்டம்பர் மாதம் 30 பிறகு ஒவ்வொரு வருஷமுமே பெருந்தொகையான பணம் பொதுமக்களால் கிளைம் பண்ணப்படாமல், அதாவது பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி அரசாங்கத்துக்கே போகின்றதையும் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம். எனவே இந்த வருடமும் பெருந்தொகையான நிதி திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இப்பொழுதே உங்களுடைய கவுன்சிலை அணுகி உங்களுக்கான உதவித்தொகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக கவுன்சிலிடமிருந்து உங்களுக்கான உதவித்தொகைகள் கிடைக்கும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.